जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद वेदशनामदम की महाप्रभु की कृष्ण सदुराज कृष्ण विराज की दिव्यांग्रेज श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की जय गौर प्रेमानंदे। ओके बच्चों ஈஸ்வரி யார் ஃபர்ஸ்ட் வந்தா? ஈஸ்வரி மாதாஜி யார்? எனக்கு தெரியல. நீங்க யாருமே வரல, நான் தான் ஃபர்ஸ்ட். சரி சரி நீங்க படிங்க. பிரபு ராஜே சேஷலீலா ஸ்வரூப தாமோதரா பிரபு ராஜே சேஷலீலா ஸ்வரூப தாமோதரா சூத்ர கோரி கிரந்தி லேனா கிரந்தேர விதரா சூத்ர கோரி கிரந்திலேனா கிரந்தேர விதா. படிங்க. அவரது பிற்கால லீலைகள் மத்திய லீலை மற்றும் அந்திய லீலை அவரது காரியதர்சியான ரூப தாமோர கோஸ்வாமியினால் சூத்திரங்களின் வடிவில் பதிவு செய்யப்பட்டு ஒரு நூலில் வைக்கப்பட்டிருந்தன. அதாவது ஃபர்ஸ்ட் லீலை ஆதி லீலை வந்து யார் நோட்ஸ் எடுத்தாங்கன்னா முராரி குப்தா. இவங்கெல்லாம் சின்ன வயசு இருக்கும்போதே முராரி குப்தா எல்லாமே தெரியும். எல்லாம் ஒரே ஊர் தான், நவதீப் தான், மாய்ப்பூர். ஸோ அங்கே நதியால் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்ண சின்ன வயசில் என்ன லீலை பண்ணாலும் அதை நோட் பண்ணி வச்சுட்டாரு. பின்னால் வர லீலைஸ்லாம் மத்திய லீலை அந்த லீலைனா என்னென்னா 18 வருஷம், அடுத்த 18 வருஷம், முதல் 18 வருஷம் முராரி குப்தா, அடுத்த 18 வருஷம் ஸ்வரூப் தாமோதர் ஓகே கோஸ்வாமி. இவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதை வச்சு தான் இவர் நோட்ஸ் எழுதார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. 17 படிச்சிங்க மாதாஜி. ஏ துவி ஜனேரா சூத்ரா தேக்கியா சுனியா जनरे सूत्र देखिया सुनिया वर्णना करेना वैष्णव क्रम जे करिया वर्णना करेना वैष्णव क्रम जे करिया. இவ்விருந்தாமதர்களால் பதிவு செய்யப்பட்ட சூத்திரங்களை பார்த்து கேட்கும் மகாபிரபுவின் பக்தனாக உள்ள வைஷ்ணவர் அவரது லீலைகளை வரிசைக்கிரமாக அறிந்து கொள்ளலாம். ஸோ அதனால் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி நீங்கள் படிங்க. அடுத்த 18. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பால்ய பௌகண்டா கைஷோராவன சாரி வேதா ಬಾಲ್ಯ ಬಹುಗಂಡ ವೈಶೋರ ಜನವನ ಜನ ಯವನ 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 ಸಾರಿ ವೇದ ವೇದ ಅತ ಏವ ಆದಿ ಕಂದೆ ಲೀಲಾಚಾರಿ ವೇದ அத்தயவ ஆதி கண்டே லீலாச்சாரி வேத. அவருடைய ஆதி லீலைகளில் 4 பிரிவுகள் உள்ளன. பால்ய பௌகண்ட கைசேர யௌவன குழந்தை பருவம், திருப்பிள்ளை பருவம், இளம் வாலிப பருவம், இளமை பருவம். 4 விதமா பேசிக்கலாம். ஓகே ஸோ பௌகண்டா பரவாயில்ல அது சொல்லுவாங்கல்ல அதான் கரெக்டு. அதேதான் கரெக்ட் கரெக்டாக சொன்னேன். கௌமாரா நல்லா சொல்லுவாங்க. ஓகே தர்மார் பாவம் தரங்க துர்லப மானுஷ ஜன்ம ததபி அத்ருவம் அற்புதம். கௌமாரத்திலே ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார் இல்லையா? ஸோ சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணோம், பயிற்சி வந்து மான்மீக பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிரகலாத். சரி 19 படிக்கலாம். சர்வ சத்குண பூர்ணம் தான் படிக்க மாட்டேன். சர்வ சத்குண பூர்ணம். ஹரே கிருஷ்ணா பிரபு. வாய்ஸ் கேட்கவே இல்லையே. இல்லையே எங்களுக்கு கேட்குது, உங்களுக்கு தான் கேட்கலையா? வெளியே போயிட்டோன்னா உள்ள போயிட்டு வாங்க, வெளியே போயிட்டு வாங்க.
லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. எல்லாரும் பிரதாமராஜ் உங்களுக்கு கேக்குது? நல்லா கேக்குதுல? நல்லா கேக்குது மாதாஜி. வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. எங்களுக்குலாம் ஓகே சரி, அவங்களுக்கு கேட்கல, நம்ம பேசி எதுவுமே கேட்கலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. சரி, இப்போ படிக்கலாம். சர்வ சத்குண பூர்ணம் தான் சர்வ சத்குண பூர்ணம் தான் வந்தே பால்குண பூர்ணிமா வந்தே பால்குண பூர்ணிமா யஸ்யாம் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யோ யஸ்யாம் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யோ அவதின்னா கிருஷ்ண நாமவி வர்த்தின கிருஷ்ண நாமமி. படிக்க மாட்டேன். மங்களமான அறிகுறிகளால் முற்றிலும் நிறைந்திருந்த மங்களமான நேரமான பால்குண மாதத்தின் பௌர்ணமி மாலை வேளைக்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். அச்சமயத்தில் தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தம்மை ஹரே கிருஷ்ணா மந்திர கீர்த்தனத்துடன் அவதரிக்க செய்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அந்த மங்களகரமான அந்த பல்குடி மாதத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து மங்களகரமான அறிகுறியோட பிறந்திருக்காரு. பிறக்கல, அவதரிச்சிருக்கார். ஓகே, ஸோ அவர் வரும்போதே ஹரிகிருஷ்ண மதத்தை கொண்டார். ஓகே, ஸோ அதுதான் வந்து அதில் பியூட்டி. ஓகே, இப்போ ஹரிணி படிக்க முடியாதுல்ல, சரோஜா மாதாஜி படிங்க. பால்குண பூர்ணிமா சந்தியாயா பிரபுர ஜன்மோதயா பால்குண பூர்ணிமா சந்தியாயா பிரபுர ஜன்மோதய சேகாலே தெய்வ ஜோ ஹே சந்திர கிரஹண ஹயா கால தெய்வ யோகே சந்திர கிரகணஹய. பால்குண மாத பௌர்ணமி வேளையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரவி எடுத்த போது தெய்வாதீனமாக அங்கே சந்திர கிரகணமும் இருந்தது. ஹரி ஹரி போலே லோக ஹர்ஷித ஹயா ஹரி ஹரி பலே லோக ஹர்ஷிதம்யா ஹயா ஜன்மிலா சைத்தன்ய பிரபு நாம ஜன்மாயா ஜன்மிலா சைத்தன்ய பிரபு நாம ஜன்மாயா. ஒவ்வொருவரும் குதூகலத்துடன் பகவானின் திருநாமத்தினை ஹரி ஹரி என்று உச்சரித்துக் கொண்டிருந்தனர். வார திருநாமத்தினை முதலில் தோன்ற செய்துவிட்டு அதனை தொடர்ந்து பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த இட்லி சபை என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஹரி ஹரின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. கங்கையில் குளிப்பாங்க, அப்போ ஹரி 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 போல்பாங்க. அதனால் அப்போ தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறாங்க. இப்போ கலாவதி மாதாஜி உங்களுக்கு இப்போ பேச முடியுதா? இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு கேட்குதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மறுபடியும் வெளியே போயிட்டு உள்ள வந்த பிறகு கேக்குதுல? சரி, இப்போ நீங்கள் படிங்க 22. ஜன்ம பால்யா பௌகண்டா கைஸ்வர யுவா காலே ஜன்மமால்யா பௌகண்டா கைசோர ராஜவாகலே. ஓகே. ஹரிநாம லொய்யாயிலா பிரபு நானா சலே ஹரிநாமலா ஓயிலா பிரபு நானே சலா. அவரது பிறப்பில், அவரது பால்ய பருவத்தில், அவர் பௌகண்ட பருவத்தில், அவரது கைசோர பருவத்தில், அவரது இளமை பருவத்தில் என எல்லா நிலையிலும் வெவ்வேறு வழிமுறைகளை கொண்டு பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மக்களை ஹரியின் நாமத்தை ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினை உச்சரிக்கும்படி தூண்டினார். ஸோ எல்லா பருவத்திலையும் அவர் தான் பர்த்லேயே என்ன பண்ண ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்ல சொன்னார். ஓகே, கொஸ்டின் அது கேட்டல. கொஸ்டின் பர்த்டே இஸ் மேட் எவ்ரி ஒன் டு சேண்ட். ஓகே, சைல்டுஹுட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மற்றதெல்லாம் சுற்றிக்கிட்டு அளவு வச்சுட்டு திருப்பி ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க எல்லோரும். ஓகே, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இயர்லி லேட்டர் பைவோட் எல்லா டைமும் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல வச்சிருக்கிறார். ஓகே, அடுத்த ஸ்லோகம் வந்து பால்ய பாபா சலே பிரபோ கரேனா கிரந்தனா. பால்ய பாபா சலே பிரபோ கரேர கிரந்தனா. கிருஷ்ண ஹரிநாமா சுனீர ஹே ரோதனா. கிருஷ்ண ஹரிநாமா ஜூனே ரகையே ரோதனா. தமது பால்ய பருவத்தில் மகாபிரபு அழுது கொண்டிருக்கும் போது கிருஷ்ணா ஹரி என்னும் திருநாமங்களை கேட்டால் உடனாக அவர் அழுகையை நிறுத்தி விடுவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ
ஆசி படிக்கிறியா? மீட்டில் படுக்க மாட்டேன். ஸோ ஹரே கிருஷ்ணான்னு சொன்னோடனே ஹரினை பண்ணிடுவார். ஓகே, அதான் இதுதான் ஏதோ இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக. ஆசி 24. ஓகே. अतएव हरि हरि बोले नारी घना देखिते ऐसे जेवा सर्व बंधु जना. Translation: All friendly ladies who came to see the Lord would chant the holy names Hari Hari as soon as the child would cry. ஸோ அழுகு முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஹரி ஹரின்னு இது பண்ணுவாங்க, உடனே அழுகு பண்ணுவாங்க. ஓகே, இதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்க, அழை விட்டுட்டு திருப்பி இது பண்ணுவாங்க. ஓகே. गौरहरि गौरहरि बोले तारे हासे सर्वनारी. गौरहरि बोले तारे हासे सर्वनारी. अतएव होइला धारा नाम गौरहरि. अतएव होइला तारा नाम गौरहरि. Translation: When all the ladies saw this fun, they enjoyed laughing and calling the Lord Gaurahari. From then on, Gaurahari became another of his names. Another of his names. Okay. Gaurahari no name ஆயிடுச்சு. ஓகே, கௌரஹரி கௌரின்னு சொல்லி அதனால் எல்லாருமே அவங்க சிரிப்பாக அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எப்படி கிருஷ்ணலீலா பாஸ் டைம் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாஸ் டைம்ஸ். ஓகே. ஸோ அதனால் இந்த மாதாஜிஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. மலைவாசம் பிரபு நீங்கள் படிங்க 26. हरे कृष्ण बाल्यवैश यावत् होइते कादिधिला. बाल्यवैश यावत् होइते कटितिला. पौगंड वयश जावत् विवाह न कोइला. पौगंड वयश जावत् विवाह न कैला. கல்வியின் தொடக்கத்தை குறிப்பிடும் ஆத்தே கட்டி என்னும் நாள் வரை அவருடைய பால்ய பருவம் நீடித்தது. பால்ய பருவத்தின் முடிவிலிருந்து அவர் திருமணம் செய்து கொண்ட காலம் வரை பௌகண்ட பருவம் என்று அறியப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. மேரேஜ் நடக்கிற வரைக்கும் பௌகண்டா பருவம் தான் அடையப்படுகிறது. ஓகே, பௌகண்ட பருவம். அப்போ அதுக்கு கீழே தான் கௌமாரம் இல்லையா? கௌமாரம் ஆச்சு ஆகியா. கௌமாருக்கு எடுத்து பௌகண்டம். கரெக்டா? 27 படிங்க பிரபு. கரெக்ட் தானே? கௌமாருக்கு எடுத்து பௌகண்டம். ஏன்னா மேரேஜ் வரையும் பௌகண்டம். அப்போ கௌமாரம் அதுக்கடுத்து பௌகண்டம். विवाह करिले होइला नवीन यवना. विवाह करिले होइला नवीन चौवना. सर्वत्र लयो इला प्रभु नाम संकीर्तना. सर्वत्र लयो इला प्रभु नाम संकीर्तना. திருமணத்துக்கு பிறகு அவரது இளமை பருவம் தொடங்கியது. இளமையில் அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று ஹரே கிருஷ்ண மகாமந்திர சங்கீர்த்தனத்தில் ஈடுபடும்படி எல்லா மக்களையும் தூண்டினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் அவருடைய மேரேஜுக்கு அப்புறம் யூத் அப்போ ஆரம்பிச்சது. எல்லாம் என்ன பண்ணுறாரு? ஹரே கிருஷ்ணன் வந்து ஷேர் பண்ண சொல்கிறார். எங்கெங்கே பரவாயில்ல அங்கே எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்கிறார். ஓகே, இதுதான் அவருடைய லைஃப் ஃபுல்லாக. ஹரே கிருஷ்ணன் மட்டும் தான் அவர் லைஃப் ஃபுல்லாக. ஓகே, 28 पौगंड वयसे पदेना पधान शिष्यगणे. सर्वत्र करेण कृष्ण नामेन व्याख्याने. During his Pauganda age, he became a serious student and also taught disciples. In this way, he used to explain the holy names of Krishna everywhere. परिणाम व्याख्याने कृष्ण नामेन व्याख्याने. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அவர் ஸ்டூடெண்டாக இருக்கார். அப்புறம் அவருக்கு நிறைய டிசிப்ளின் வந்துட்டாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாருன்னா இந்த கிருஷ்ணாவுடைய நாமத்தை வச்சே சொல்லித்தரார். கிருஷ்ணாவோட நாமத்தை வச்சு கிராமர் சொல்லி தருவார். அந்த மாதிரி பண்ணுவார். ஓகே, எல்லாமே கிருஷ்ணாவை வச்சு சொல்லி தருவார்.
श्रुतविद्दीपादितिका कृष्णेन तात्पर्या शिष्यरपतितहया प्रभावाश्रया Translation. When the teaching a course in grammar, Vyakarana, and explaining it with the notes, Sri Chaitanya Mahaprabhu taught his disciples about the glories of Lord Krishna. All the explanations culminated in Krishna, and his disciples could understand them very easily. Thus, his influence was transformed. Jai Shri Maharaj. Shri Jiva Goswami compiled the grammar in 2 parts named Laghu Hari Namamrita Vyakarana and Brahatari Namamrita Vyakarana. If someone studies these 2 texts in Vyakarana or grammar, he learns the grammatical rule of the Sanskrit language and simultaneously learn how to become a great devotee of Lord Krishna. In the Chaitanya Bhagavata, Madhya Kanda, first chapter, there is a statement about the method by which Lord Shri Chaitanya Mahaprabhu taught grammar. Lord Chaitanya Mahaprabhu explained the aphorism of a grammar to be eternal, like the holy name of the Krishna. As stated in the Bhagavad Gita 15.15, Vedesa Sarva Aham Veda Vidyo. The purpose of all revealed scriptures is the understanding of Krishna. Therefore, if a person explains anything that is not Krishna, he simply wastes his time laboring hard without fulfilling the aim of his life. If one simply becomes a teacher or a professor of education but does not understand Krishna, it is to be understood that he is among the lowest of mankind. As stated in the Bhagavad Gita 17.15, Naratana Maya Bhagavad Jnana. If one does not know the essence of all revealed scriptures but still become a teacher, his teaching is like a disturbing braying of an ass. கழுத கத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும். ஓகே, braying of an ass. கழுத கத்தும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாரும், இன்னும் எப்படி இறையுதுன்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி யார் இந்த மாதிரி எசன்ஸ் இல்லாமல் கிருஷ்ணர் தான் முழுமையான கடவுளை அதை டச் பண்ணாமல் ஆன்மீகத்தை இந்த வேதங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அது இந்த மாதிரி இது சமானம் கழுத கத்துற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா கிராமர், வியாக்கரணம் அது என்ன பண்ணுவார், அது கிருஷ்ணரை வச்சே சொல்லி தருவார். ஓகே, எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கிருஷ்ணாவை முடியும். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு டிஸ்டர்பன்ஸ்லாம். ஓகே, எல்லா மாணவர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்லி தரும்போது எல்லாத்தையுமே எப்படி சொல்லி தராரு, கிருஷ்ணரை மையமாக வச்சு கிருஷ்ணனுடைய பாசம், கிருஷ்ணனுடைய க்ளோரிஸ், இதை வச்சே இந்த வியாக்கரணத்தை சொல்லித்தராரு. ரொம்ப கஷ்டம் படிக்கிறது. சான்ஸ்கிரிட்டில் உள்ள கிராமர் சொல்லுவோம், தமிழில் கிராமர், இங்கிலீஷில் சொல்லுவோம், இலக்கணம் சொல்லுவோம் இல்லையா, அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹரிநாமாமிருத வியாக்கரணம், பிருகத்ஹரி நாமாமிருத வியாக்கரணம், 12 வருஷம் ஆகும் பண்ணுவாங்க அது இந்த மாதிரி படிக்கிறது. சான்ஸ்கிரிட் அந்த கிராமர் படிக்கிறது மாத்திரம். ஸோ அதனால் யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த ஜீவகோஸ்வாமி தான் இந்த வியாக்கரணம் கிராமரை படிச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சான்ஸ்கிரிட் மாத்திரம் இல்லை, மிகப்பெரிய பக்தராக மாற முடியும். ஏன்னா அவங்க ஹரிநாமம் தான், ஹரிநாமாமிருத வியாக்கரணம் அப்படின்னா ஹரிநாமத்தை வச்சே வியாக்கரணம் எழுதுவார் ஜீவகோஸ்வாமி. அவரும் ஒன் ஆஃப் த 6 கோஸ்வாமிஸ், 6 கோஸ்வாமியில் ஒருத்தர், மிகப்பெரிய ஆச்சாரியா, நிறைய அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் தான் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காரு. விஷ்ணு 60 குவாலிட்டிஸ் இருக்குது, அழகு, வீரம், இந்த மாதிரி இப்போ நிறைய யூனிவர்ஸ்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ், 60 குவாலிட்டிஸ், எக்ஸ்பர்ட்டு, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு, இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது, 60 குவாலிட்டிஸ். இது நம்மகிட்ட கிடையாது ஆக்சுவலாக அவ்வளோ குவாலிட்டிஸும். அது தவிர கிருஷ்ணாட்ட எக்ஸ்ட்ரா 4 இருக்குது. அதுதான் வேணு மாதிரி, லீலா மாதிரி, பிரேம மாதிரி, ரூப மாதிரி. பிரேம மாதிரி தான் பக்தர் சொல்கிறோம். பிரேம மாதிரி, ரூப மாதிரி, இந்த 4 குணங்களும் விஷ்ணுட கிடையாது. அதனால தான் கோபிஸ் அப்படி கிருஷ்ணனை தேடி ஓடும்போது
அங்கே கிருஷ்ணர் வந்து விஷ்ணுவா மாதிரி நிற்பார். உடனே கோபியெல்லாம் வணக்கம் பண்ணிட்டு நீங்கள் கிருஷ்ணர் எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கிருஷ்ணர் அப்படி ஓரளவுனா போயிடுவாங்க கோபிஸ். ஓகே, ஏன்னா அந்த ரசத்தை வந்து விஷ்ணுக்கிட்ட வந்து பரிமாற முடியாது, அதனால கிருஷ்ணர் நோக்கி ஓடுறாங்க. அப்போ ராதாராணி அந்த சைடு வருவாங்க. அப்போ கிருஷ்ணருக்கு தன்னுடைய அந்த ஃபார்மை மறைக்க முடியாது, விஷ்ணு ஃபார்ம்லேருந்து ஒரிஜினல் ஃபார்ம் வந்துடுவார். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணது வந்து ஜீவ கோஸ்வாமி. சிவனுக்கு எத்தனை கேரக்டர் இருக்குது, இது வந்து கிருஷ்ணருக்கு 100னா விஷ்ணுவுக்கு 90%, சிவனுக்கு 93%, சிவனுக்கு 84%, அப்புறம் பிரம்மாவுக்கு 78%. எல்லா ஜீவாவுக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா பிரம்மா தான் வந்து மிகச்சிறந்த ஜீவா, அதனால தான் அவர் பிரம்மா வர்றார். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி எல்லாமே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு ஜீவ கோஸ்வாமி. அந்த ஜீவ கோஸ்வாமி வந்து ட்ரெயின் பண்ணுவார் 3 டிவோட்டீஸை, ஷியாமானந்த பண்டிட், நரோத்தமதாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாசாச்சாரியன். ஓகே, இந்த 3 பேரையும் நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு மாட்டு வண்டி காட்டில் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக புக்ஸு, வைஷ்ணவ புக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி ப்ரீச் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். அவங்க பிருந்தாவனில் இருப்பார் ஜீவ கோஸ்வாமி. இனிமேல் நம்ம ஜீவ கோஸ்வாமியுடைய டெம்பிள் பார்த்தோம், நம்ம ஜீவ கோஸ்வாமி பிளேஸ் பார்த்தோம். ஜீவ கோஸ்வாமி அது ராதா தாமோதர் தானே ஜீவ கோஸ்வாமி இங்கே இருந்தார். ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி இங்கே இருப்பாங்க. ஓகே, தெரியல என்ன, கூகுளில் பாரு ஆசை, ஜீவ கோஸ்வாமி டெம்பிள் இதுன்னு பாரு பிருந்தாவனில். ஸோ ஜீவ கோஸ்வாமி வந்து பிருந்தாவன்லேருந்து 3 பேர் ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறார். அது பெரிய ஒரு பாஸ்ட் டைமு. போகும்போதே ஒரு திருடன் ராஜா தான் திருடன். ஓகே, அவன் என்ன அப்படின்னா பெரிய காட்லோடு வருது, ஏதோ சொத்து வருது போலன்ட்டு என்ன பண்ணால் கொள்ளையடிக்கிறது தான் வேலை. தாமோதர் தான் இருப்பார் இல்லையா, ராதாம ரூப கோஸ்வாமி அங்கே தான் இருப்பார். ஓகே, ஸோ சொத்து வருதுன்ட்டு என்ன பண்ணிடுவானா அந்த அப்படியே அபேஸ் பண்ணி வச்சிடும். இந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இதாகிடுவாங்க, வருத்தமாயிடுவாங்க. இவ்வளோ புக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு ஜீவ கோஸ்வாமி, இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ப்ரீச் பண்ண சொன்னால் ஒன்றுமே காணாமேன்னு சொல்லி ஸ்ரீனிவாசாச்சாரியன் சொன்னால் அங்கேயே தங்கிடுறேன், நீங்கள் இன்னும் ஊருக்கு போங்கன்னு சொன்னால் சியாமந்த பண்ணிட்டோம். இவர் நரோத்தமதாஸ் தாக்கூரும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஓகே, ஸ்ரீனிவாசாச்சாரியர் அங்கேயே தங்கிடுவார். அந்த ஒரு பாவம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு வந்து அதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸ்ரீனிவாசாச்சாரியர் கரெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அன்னையிலேருந்து ஸ்ரீனிவாசாச்சாரியா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ராஜா சொல்வார். இவருடைய எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஆனால் ராஜா வந்து ஹரிபக்தர். உடனே ஸ்ரீனிவாசாச்சாரியர் சொல்லுவார், அப்போ ராஜா ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணு கேட்டவுடனே சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து இந்த ஊரில் வந்து எதுக்காக இருக்கேன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு புக்ஸ் எல்லாம் ஒரு காட்லோடு ஃபுல்லாக ஏற்றி வந்தோம், அதை ஃபுல்லாக யாரும் திருடிட்டாங்க, அதை நீ கண்டுபிடிச்சி கொடுக்குன்னு சொன்னோடனே ராஜா வந்து உடனே அவன் கூப்பிட்டு வந்து அந்த காட்லோட காமிச்சு இதுதான் அவங்க தான் கேட்பார். ஆமாம், இதுதான் ஃபுல்லாக புக்ஸ் இருக்குன்னு சொன்னோடனே ராஜா காலில் வந்து மன்னிப்பு கேட்பார், இது நாங்கள் தான் எடுத்தோம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய வசதிகள்லாம் பண்ணி கொடுப்பார் ராஜா. ஓகே, நிறைய கோயிலெலாம் கட்டி கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா, ஜீவ கோஸ்வாமி அவ்வளோ அவருடைய நூல்கள்லாம் அவ்வளோ இருக்கும். வைஷ்ணவாச்சாரியில் மிகப்பெரிய ஆச்சாரியார். 6 கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாதாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி. இந்த கோபால பட்ட கோஸ்வாமி தான் இங்கே இருந்தார். எங்கே இருந்தார்? ஸ்ரீரங்கத்தில் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது கோபால் பட்ட கோஸ்வாமி தான் 5 வயசு பையன். ஓகே, அவங்க அப்பா வந்து பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியா, அவங்க அப்பா வந்து பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியா. ஓகே, அதனால் அவர் வேங்கடப்பட்டா பேர். அவர் பெரிய பக்தர், ஆச்சாரியான்னு சொல்லுவேன், பக்தர். ராமானுச்சாரியா ஃபாலோ பண்ணுறார். வேங்கடப்பட்டர் அவருடைய பையன் தான் கோபாலப்பட்டா. இந்த கோபாலப்பட்டா எப்பயுமே சைத்தன்யமா பின்னாலேயே போவார். சின்ன பையன் இல்லையா, அவர் கோயிலுக்கு போனால் போவார், பின்னாலேயே சுற்றிக்கிட்டே அவர் சேவை பண்ணுறதுலேயே தான் இருப்பார். 4 மாதம் ரொம்ப பிடிச்சிடும் சைத்தன்ய மகாபிரபு கோபாலப்பட்டாக்கு. சைத்தன்ய மகாபிரபு இந்த சாதுர்மாசியம் 4 மாதம் இப்போ ஆரம்பிச்சிச்சு இல்லையா, சாதுர்மாசியம். இந்த மாதம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. எது சாப்பிடக்கூடாதுன்னா கீரை சாப்பிடக்கூடாது இந்த மாதம். ஓகே, அதேமாதிரி அடுத்த மாதம் வந்து பால், அதுக்கடுத்து தயிர், அதுக்கடுத்து உளுந்து சாப்பிடக்கூடாது. ஓகே, தாமோதர மந்தோட முடிஞ்சிடும். ஓகே, சாதுர்மாசிய மந்த். ஸோ இதை வந்து சன்னியாசி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக மாட்டாங்க. அதனால் அந்த வேங்கடப்பட்டா வீட்டில் தங்கிடுவார். நிறையா டிஸ்கஷன் பண்ணுவாங்க, ஸ்ரீ சம்பிரதாயம் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, நிறைய கேள்விலாம் கேட்பார். வேங்கடப்பட்டா கட்சியில் ஆன்சர் பண்ண முடியாது, அவர் சைத்தன்ய சரண்டர் ஆவார்.
ஓகே, சைத்தன்ய மகாபிரபு என்றைக்குமே வந்து இதில் வாங்கன்னு சொல்ல மாட்டார், அதுலேருந்து இதுக்கு வாங்க அப்படிலாம் கிடையாது. அவர் கொஷின்லாம் வேறு மாதிரி கேட்பார். எப்படின்னா, ஏன் லக்ஷ்மி வந்து கிருஷ்ணர் பின்னால் வந்தாங்க, நாராயண இல்லாமல் ஏன் இப்படி வந்தாங்க, ஏன் தவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். இது வேங்கட பார்க்க ஆன்சர் தெரியாது, நீங்களே சொல்லுங்கன்னு அவர் சொல்லுவார். இந்த மாதிரி அவர் கோபிகள் எப்படி இந்த லீலைகள் பண்ணாங்களோ அது ஆசைப்பட்டாங்க, அதனால கிருஷ்ணன் நோக்கி தவம் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு லக்ஷ்மிக்கு அது கிடைக்கல, ஸ்ரீவத்ஸாக மாறி நெஞ்சில் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணுவாங்க. கடைசியில் அந்த கோபால் பட்டா என்ன பண்ணுவார்னா, சைத்தன்ய மகாபிரபு கிளம்பிடுவார். சாதுர் மாதம் முடிஞ்ச உடனே நானும் உங்களுடைய வரேன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், உங்கள் அம்மா அப்பா வந்து நீ சேவை பண்ணணும், உங்கள் அம்மா அப்பா வயசாகி அதுக்கப்புறம் இறந்த பிறகு நீ என்கிட்ட வரலான்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் அம்மா அப்பா இறந்த பிறகு அதுக்கப்புறம் கோபால் பட்டா அவர் நினச்சிட்டே இருப்பார். சின்ன வயசுலேருந்து அவருக்கு 5 வயசுலேருந்து அவர் நல்ல இளமை வயசு வந்தோடனே அவங்க அம்மா அப்பா டிஸப்பியர் ஆனோடனே இவர் நேராக கிளம்பி பிருந்தாவனம் வந்துடுவார். சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ண நினைக்கிறேன். பிருந்தாவனம் வந்தோடனே அங்கேருந்து அவருக்கு வந்து இந்த 6 கோஸ்வாமியோட 5 கோஸ்வாமியோட அசோசியேஷன் கிடைக்கும். இவர் வந்து 6வது கோஸ்வாமி அறியப்படுறார். இவர் கோபாலப்பட்ட கோஸ்வாமி. ஓகே, இந்த 6 கோஸ்வாமிகளுமே மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவாச்சாரிகள். 30வது ஸ்லோகம் படிக்கணும். ஈஸ்வரி மாதாஜி 30வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. जारे देखे दारे कहे कह कृष्ण नामा, जारे देखे दारे कहे कह कृष्ण नामा, कृष्ण नामे बासाइला नवदीप ग्रामा, कृष्ण नामे बासिला नवदीप ग्रामा. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மாணவராக இருந்தபோது தாம் சந்தித்த அனைவரையும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை சொல்லும்படி வேண்டினார். இவ்வாறாக நவத்வீப நகரம் முழுவதையும் அவர் ஹரே கிருஷ்ண உச்சாடத்தினால் மூழ்கடித்தார். பொருளுரை: தற்போதைய நவத்வீபா தாமும் ஒட்டுமொத்த நவத்வீபத்தின் ஒரு பகுதி மட்டுமே. நவத்வீபா என்றால் 9 தீவுகள் என்று பொருள். இந்த 9 தீவுகள் 32 சதுர மைல் பரப்பளவினை கொண்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அவை யாவும் கங்கையின் பல்வேறு கிளைகளால் சூழப்பட்டுள்ளன. நவத்வீபா பகுதியில் இவெல்லா 9 தீவுகளிலும் மத்தி தொண்டை வளர்ப்பதற்கென்று வெவ்வேறு இடங்கள் உள்ளன. ஸ்ரீமத் பாகவதத்தில் 7.5.23 நவவித பக்தி 9 வேறுபட்ட பக்தி தொண்டினை செயல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்வரணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். நவத்வீப பகுதியின் வெவ்வேறு தீவுகள் இந்த 9 விதமான பக்தி தொண்டினை வளர்ப்பதற்கானவை. அவை பின்வருமாறு: 1. அந்தாத்வீபா, ஸ்ரீமந்தத்வீபா, கோத்ரூமத்வீபா, மத்தியத்வீபா, கோலத்வீபா, குருத்வீபா, ஜக்னுத்வீபா, மோதத்வீபா மற்றும் ருத்ரதவீபா. சுதந்திர இந்தியாவிற்கான அரசரால் இறுதியாக்கப்பட்ட வரைபடத்தின்படி எங்களுடைய இஸ்கான் நவத்வீப கோயிலானது ருத்ரத்வீபா தீவில் அமைந்துள்ளது. ருத்ரத்வீபத்திற்கு கீழே உள்ள அந்தாத்வீபத்தில் மாயாப்பூர் உள்ளது. அங்கே சைத்தன்ய மகாபிரபுவின் தந்தையான ஸ்ரீ ஜெகநாத மிஸ்ரர் வாழ்ந்து வந்தார். இவ்வெல்லா வேறுபட்ட தீவுகளிலும் இளைஞனாக இருந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது சங்கீர்த்தன குழுவினை வழிநடத்தி செல்வது வழக்கமாகும். இவ்வாறாக அவர் ஒட்டுமொத்த பகுதியையும் கிருஷ்ண பிரேமையின் அலைகளால் மூழ்கடித்தார். ஹரே கிருஷ்ணா. வீட்டில் போட்டுக்கோங்க. இது ஒரே நிமிஷம், ஒரு இமேஜ் இருக்கும், அதை எடுத்துறேன். இந்த இருக்கு. ஓகே, இப்போ நான் ஷேர் பண்ண ஸ்க்ரீனை இது ஏன் வர மாட்டேங்குது? இந்த வந்துச்சு. ஓகே, இப்போ ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஷேர் ஷேர் இந்த இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா இப்போ உங்களுக்கு? இந்த இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த 9 தீப் பார்த்தோம் இல்லையா? இதில் பாருங்கள், கீழே தெரியல உங்களுக்கு? அந்ததீப், மாயாப்பூர், சிமந்த தீப். பார்த்தீங்கன்னா அந்ததீப் வந்து ஆத்ம நிவேதனா மொத்தம் 9 சேவைகள் இருக்கு இல்லையா? 9 பக்தி சேவைகள். ஷவனா, சிமந்த தீப் வந்து ஷவனா. ஓகே, எஸ் சிமந்த தீப்பில் தான் நம்ம என்ன பார்த்தோம்னா
மாதாஜி பேர் என்ன? துர்கா மாதாஜி, சிமந்தினி தேவி. கரெக்டாக, சிமந்தினி தேவி. அதே பேர். அவங்க எந்த இடத்துல இருப்பாங்க? ராஜாபூர் ஜெகநாத். ராஜாபூர் ஜெகநாத். ஸோ இது வந்து சிமந்தினி தேவி மாதாஜி, இது வந்து சிமந்த தீப், இது ஸ்ரவணம். ஓகே, அதுக்கடுத்து கங்கையை தாண்டி போனோம்னா கோதும தீப், இது கீர்த்தனம். கோதும தீப்பில் பக்தி வினோத் தாக்கூர். கரெக்டாக, கோதும தீப் கரெக்டாக, சூரபி குஞ்சலாம் அங்கே இருக்கும். கரெக்டாக. அப்புறம் மத்திய தீப், இது ஸ்மரன். ஓகே, ஸ்ரவண கீர்த்தன ஸ்மரணா. சிமந்த தீப், கோதும தீப், மத்திய தீப். ஓகே, அதுக்கு அடுத்தது கோலதீப், பாதசேவனம். லக்ஷ்மி நான் வச்சுக்கணும், பாதசேவனம். ஓகே, லக்ஷ்மி. அப்புறம் ரித்துதீப், அர்ச்சனம். அர்ச்சனம் யார் பண்ணுவா? அர்ச்சனம் யார் பண்ணுவா? பிருத்து மகாராஜ். ஸ்ரீ விஷ்ணு சபனே பரீட்சித பவத்யாசகே கீர்த்தனே பிரகலாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மி பிருத்து பூஜனே. பூஜனை அர்ச்சனம். அக்ரூரஸ்து அபிவந்தனே கவிபதி தாஸ்யத சக்யே அர்ஜுனா சர்வஸ்வாத்மனி நிவேதனே பரிதபூத் கிருஷ்ண திரேஷாபராம். ஸோ பிருத்து மகாராஜ் வந்து அர்ச்சனம், ரித்துதீப். அடுத்து ஜானுதீப் பார்த்தீங்கன்னா வந்தனம். ஓகே, வந்தனங்கிறது ப்ரேயர். இது அக்ரூர் என்ன பண்ணுறாரு? நல்லா ப்ரேயர் பண்ணுவார். பாகவத்தில் ரொம்ப அருமையாக இருக்க ஒரு ப்ரேயர்லாம். எல்லாம் நம்ம சொல்கிற தசாவதாரங்கள் நல்லா குளோரிஃபை பண்ணியிருப்பார். ஓகே, தசாவதாரம் வந்து மத்ஸ்யா, கூர்மா, வராகா, வாமனா, நரசிம்மா, அப்புறம் வந்து பரசுராமா, பலராமா, ராமா, பலராமா, புத்தா, கல்கி. ஓகே, இந்த 10 அவதாரங்களை வந்து ஜெயதேவ கோஸ்வாமி இது பண்ணியிருக்கார் இல்லையா? அதே மாதிரி அக்ரூரும் தனியாக படிப்பாங்க. ஓகே, நிறைய வந்தனைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து மோத்ருதும் தீப், இது வந்து தாஸ்யம், சேவை. சேவை இப்போ யார்? அனுமார். மோத்ருதீப். இது வந்து கோத்ருதீப், இது மோத்ருதீப். ஓகே, அது ருத்ரதீப், சக்யா. இப்போ நம்ம மாயப்பூர் அந்தர்தீப் வந்து யோகா பீட்லாம் இருக்கு இல்லையா? ஆத்ம நிவேதன், பலி மகாராஜ். சக்யா வந்து அர்ஜுனா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டூர் போகும்போது அந்தர்தீப் டச் பண்ணோம். ஓகே, இப்போ மாயப்பூர் போனோம் இல்லையா? டூர் போனோம். அதில் வந்து யோகபீட்ட, அப்புறம் மாயப்பூர், இஸ்கான் டெம்பிள்லாம். ஓகே, அடுத்தது சிமந்த தீப். இது இஸ்கான் டெம்பிள் இங்கே இருக்குமா? இங்கே இருக்குமா தெரியல. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் இஸ்கான் டெம்பிள் இல்லையா? ருத்ரதீப் கொஞ்சம் இங்கேயும் வருது. அப்போ அங்கே இஸ்கான் டெம்பிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நடுவில் இது இருக்க மாதிரி கட்டுறாங்க, கங்கை நதி ஓடுற மாதிரி கட்டுறாங்க. பிரபுபாத் இங்கே அப்படி தான் இருக்காரு. இஸ்கான் வந்து ரித்துதீப் தான் இருக்குன்னு போட்டிருக்காரு பிரபுபாத். பத்தியா நீ? அப்போ வந்து அது அந்த போர்ஸ் வந்து ரித்துதீப், யோகபீட்டில் வந்து அந்தர்தீப். ஸோ ருத்ரதீப், சாரி ருத்ரதீப். ருத்ரதீப் தான் மேப்பில் இருக்குது. நான் அந்த மேப் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ அதோடைய கலர் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, ருத்ரதீப்போட கலர் தான் போட்டிருக்காங்க. அந்தர்தீப்பில் யோகபீட்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம போகும்போது யோகபீட்டு, அப்புறம் வந்து அங்கே மாயப்பூர்லாம் பார்ப்போம். அடுத்து இந்த சைத்தன்யா மட்டெலாம், அப்புறம் வந்து சிமந்த தீப்பில் வந்து மாதாஜி, இவங்க ராஜாபூர் ஜெகநாத்லாம் பார்ப்போம் இல்லையா? அப்புறம் கிராஸ் பண்ணி போட் எடுத்து கிராஸ் பண்ணி இங்கே வருவோம். இங்கே வந்து கோதும தீப்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? சுரபி குஞ்செலாம் பார்ப்போம் இல்லையா? பக்தி வினோத் தாக்கூர் ஹவுஸ்லாம் பார்த்தோம். இது எங்கே இருக்கும்? கோலதீபா. இது இந்த தாமேஸ்வர் மகாபிரபு கோலதீப் தானே? தாமேஸ்வர் மகாபிரபு கோலதீப். கரெக்டா? அதுக்கும் நம்ம போட் எடுத்து கிராஸ் பண்ணி வந்தோம், கோலதீப்புக்கு வந்தோம் இல்லையா? அப்புறம் இன்னொரு இடம் காட்டினால பிரபு இந்த கடைசியில் அபராதஸ்தலம் நிவர்த்தி பண்ணுது. கோலதீப் தானா? அதான் நினைக்கிறேன், கோலதீப் தான். கரெக்டு. தாமேஸ்வரம் அப்படி கரெக்டு. தேவான் கரெக்ட். அது பிடிச்சி தான் ஆட்டோவில் இருந்தோம் இல்லையா? சரி, எல்லாமே கோலதீப். ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டூர் அடிக்கும்போது இந்த ருத்ரதீப்பில் கொஞ்சம் இருப்போம். அந்தர்தீப்பு, கோலதீப் போட்டிருக்கா, ஹரணி போட்டிருக்கா, கோலதீப். தேங்க்யூ. ருத்ரதீப்பு, அந்தர்தீப்பு, சுமந்த தீப்பு, கோதும தீப்பு, அப்புறம் வந்து கோலதீப். இதுதான் நம்ம போகிறோம். ஓகே, இந்த ரித்துதீப்பு, ஜானுதீப்பு, மோதுதீப்பு, மத்திய தீப்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரே ஒரு நம்ம வந்து தனியாக ரித்துதீப் போகணும். ஓகே, தனியாக போகும்போது ரித்துதீப்பில் தான். ஜானுதீப்பில் வந்து இது கிடையாது, பிளேஸ் எதுவும் கிடையாது. ஒன்லி தான். கரெக்டு. அப்புறம் இது சம்பகட்டி, அது ஒரு ரித்துதீப் தான் இல்லையா? அங்கதான் ஜெயதேவ கோஸ்வாமி பிளாஸ்டிக் நடந்தாங்க தான். கரெக்ட். ஸோ இது வந்து தனியாக டூர் போகலாம். மாதாஜி
ஸோ இது வந்து தனியாக நம்ம டூர் போகலாம், இஸ்கான் டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு டூருக்கு பே பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நவதீப் இருக்குது ஓகேங்களா. இந்த நவதீபம் எப்படி மேப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சவன கீர்த்தன ஸ்மரண வந்தன ஸ்மரண வந்தனா வந்தனா இல்லை வந்தனா இங்கே வந்தது. ஓகே, அப்போ ஸ்மரண கீர்த்தனா ஸ்மரண பாத சேவனா அர்ச்சனா வந்தனா தாஸ்யா சக்கியா ஆத்மனின் அப்படி வருது. ஓகே, நான் வச்சுக்கோங்க. ஓகே, அது ஒரு முக்கியமான ஒரு லெட்டர். டாக்டர் ஸ்லோகம் போகலாம். யார் படித்தா இப்போ? ஈஸ்வரி. ஓகே மாதாஜி. அடுத்து பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. 31 32 படிங்க, நான் சின்னதாக இருக்கேன். கைசோரே வயசே ஆரம்பிலா சங்கீதனா वयसे आरम्भिना सङ्गीतना रात्रदिने प्रेम नित्या संगे भक्तगणा कई किलवास रात्रदिने प्रेम नृत्या संगे भक्तगणा संगे भक्तगणा. இளமை பருவத்திற்கு சற்று முன்பாக அவர் சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்கினார். இரவும் பகலாக தமது பக்தர்களுடன் இணைந்து பரவசத்தில் ஆடுவது அவரது வழக்கம். ஸோ டெய்லி சங்கீதம், டே அண்ட் நைட்டு. ஓகே, கதவை போட்டிடுவாங்க, மோஸ்ட் ஃபுல்லாக சங்கீதம் தான், யார் அளவு கிடையாது, ஒன்லி பக்தர்கள் தான். ஓகே, இந்த மாதிரி பரவசத்தில் ஆடுவாங்க. 32 நகரே நகரே பிரமே கீர்த்தன கரியா நகர நகரே பிரமே கீர்த்தன கரியா பாசாயிலா திரிபுவன பிரேம பக்தி தியா பாசாயிலா திரிபுவன பிரேம பக்தி தியா. படிக்கிறது. சங்கீர்த்தன இயக்கம் நகரத்தின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. எல்லா இடங்களிலும் மகாபிரபு கீர்த்தனம் புரிந்தபடி உலாவிக் கொண்டிருந்தார். இவ்விதமாக அவர் பிரேமையினை விநியோகித்து அதில் முழு உலகையும் மூழ்கடித்தார். பொருளுரை: சைத்தன்ய மகாபிரபு நவதீப் பகுதியில் மட்டும் கீர்த்தனம் செய்த பட்சத்தில் அவர் எவ்வாறு மூவுலகில் கிருஷ்ண பிரேமையில் மூழ்கடித்தார் என்னும் வினா எழுப்பப்படலாம். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர் என்பதே இதற்கான பதிலாகும். ஒட்டுமொத்த பிரபஞ்ச படைப்பும் அவர் அதனை இயக்க வைத்திருந்தது தொடங்குகின்றது. அது போலவே சங்கீர்த்தன இயக்கமானது 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பிருந்தாவனத்தில் இது உலகெங்கிலும் பரவும் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அந்த இயக்கத்தின் தொடர்ச்சியாக கிருஷ்ண பக்தி இயக்கம் தற்போது உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இவ்விதமாக படிப்படியாக பிரபஞ்சம் முழுவதும் பரவிவிடும். கிருஷ்ண பக்தி இயக்கம் பரவுவதால் ஒவ்வொருவரும் கிருஷ்ண பிரேமையின் கடலில் ஐக்கியமாகி விடுவர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எவ்வளோ அருமையாக கொடுத்துங்க பிரபுபாத பாருங்க. என்டையர் காஸ்மிக் எஃபிஷியன் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த லார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டிங் இட் இன் மோஷன். ஒரு டம் கீழே ஸ்டார்ட் பண்ணிட்டார், எல்லாம் கரெக்டாக ஓடிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் இந்த சங்கீத மூமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து 500 வருஷத்துக்கு முன்னால் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் இந்த கிருஷ்ணகான்ஸ் மூமெண்ட்டை. ஓகே, அந்த மோஷன் ஆரம்பினோடனே என்ன அது இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ உலகம் முழுவதும் பரவிடுச்சு. அதே மாதிரி கிராஜுவலி என்ன ஆகுமா, பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவுன்றார் பிரபாதம். இந்த மாதிரிலாம் எழுத முடியாது, ஆக்சுவலாக ரியலைஸ் பண்ண மாதிரி தான் எழுத முடியும். நிறையா வார்த்தைகள் படிச்சிங்கன்னா பிரபா எழுதலாம், அவருடைய ரியலைசேஷன் எழுதுனால அந்த பர்பட்ஸ் வந்து எப்படி இருக்குமா, நெக்டர்ன்றாங்க பிரபாதனுடைய நெக்டர் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி எப்படி கிருஷ்ண உணர்வு பரவுறதுனால, இந்த கிருஷ்ணகாட்சமும் பரவுறதுனால எல்லாருமே கிருஷ்ண பிரேமையில் வந்து மூழ்கிடுவாங்க. 33 சரோஜா மாதா 33 சபிஸ்தா வஸ்திரா ஐச்சே நவதீப கிராமே नवद्वीप ग्रामे लयोइला लयोइला सर्वलोके कृष्ण प्रेम नामे सर्वलोके कृष्ण प्रेम नामे. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 24 ஆண்டுகள் நவத்வீப பகுதியில் வாழ்ந்தார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கும் அவ்வாறு உச்சரித்து கிருஷ்ண பிரேமையில் ஐக்கியமாவதற்கும் ஒவ்வொரு நபரையும் தூண்டினார். அதனால 24 வருஷங்கள் நவதீபில் இருந்தார். சபிசவஸ்திராச்சிலா கரியா சந்நியாசா சபிசவசரசிலா கரியா சந்நியாசா பர்த்தகனாலயா கைலா நீலாச்சலே பாசா
நீலாச்சலே வாசா. மீதமிருந்த 24 ஆண்டுகளில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்று தமது பக்தர்களுடன் ஜெகநாதபுரியில் வசித்தார். ஜெகநாதபுரிக்கு போயிட்டார். ஓகே, மிச்சம் 24 வருஷங்கள். தேங்க்யூ மாதாஜி. கலாலி மாதாஜி 35-36. तारमध्ये नीलाचले शयवत्सरा तारामध्ये नीलाचले शयवत्सरा नित्यगीता प्रेम भक्ति धान निरंतरा நித்தியகீதா பிரேம பக்தி தானே நிரந்தரா. நீலாச்சலத்தில் ஜெகநாதபுரியில் வசித்த இந்த 24 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் எப்பொழுதும் பாடி ஆடி பிரேமையின் விநியோகத்தில் ஈடுபட்டார். ஸோ ஆடி பாடி, ஓகே, இதான் பண்ணுறார். ஃபஸ்ட்டு 6 வருஷங்கள், ஓகே, கடைசி 24 ஃபஸ்ட்டு 6 வருஷம் அந்த மாதிரி. சேது பந்தாஹாரா கௌட வியாபி விருந்தாவனா சேது பந்தாஹார கௌட வியாபி விருந்தாவனா பிரேமநாம பிரச்சாரியா கரிலா பிரம்மணா பிரேமே நாம பிரச்சாரியா கரிலே பிரமணா. சேது பந்தனம், வங்காளம், பிருந்தாவனம் என 6 ஆண்டுகளில் அவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். பாடி ஆடியபடி கிருஷ்ண பிரேமையினை விநியோகித்தார். தேங்க்யூ மேடம். ஸோ கேப்கரோட கன்னியாகுமரி இல்லையா, கன்னியாகுமரியிலேருந்து பெங்கால் வரையும் விருந்தாவனம் வரையும் இப்படி எண்டு எல்லாம் எண்டு. ஓகே, ஸோ ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டார். எல்லாம் ஆடி பாடி கிருஷ்ண பிரேமையை விநியோகிக்கிறார். ஓகே, அவர் செக்ரட்டரி 2 பேர் கூட்டுப்பார், 1 பேர் கூட்டுப்பார். அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக சுற்றுறது. ஓகே, மீன்ஸ் பரப்பது கிருஷ்ண பிரேமி பரப்பது படிக்கணும். இவ மலையாசம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ये मध्यलीला नाम लीला मुख्या धामा ये हि मध्य लीला नाम लीला मुख्य धाम शेष अष्टादश वर्ष अंत्यलीला नाम शेष 18 वर्ष अंत्यलीला नाम. சன்னியாசம் ஏற்ற பிறகு சைத்தன்ய மகாபிரபு தமது பயணத்தின் போது புரிந்த செயல்கள் அவரது முக்கிய லீலைகளாகும். மீதி 18 ஆண்டுகளில் அவர் செய்த செயல்கள் அந்நிய லீலை அல்லது லீலைகளின் இறுதி பகுதி என்று அறியப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 24 வருஷம் 6 வருஷம் வந்து மதிய லீலை. ஓகே, அதுக்கு அடுத்து 18 வருஷம் அந்திய லீலை. ஃபைனல் போர்ஷன் 38. தாரமத்தே சாயா வஸ்தாரா பக்தகன சங்கே तारमध्ये सयवत्सर भक्तगण संख्ये प्रेम भक्ति लयो इला नृत्य गीतरंगे प्रेम भक्ति लवो इला நித்திய கீதரங்கே. ஜெகநாதபுரியில் அவர் தொடர்ந்து தங்கிய 18 ஆண்டுகளில் முதல் 6 ஆண்டுகள் இடையறாது கீர்த்தனம் செய்து வந்தார். ஆடிப்பாடி எளிமையாக கிருஷ்ணரை நேசிக்கும்படி எல்லா பக்தர்களையும் தூண்டி வந்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆசிரியர் தான் படிக்கணும் அடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு 18 இயர்ஸ் 6 ஓகே ஃபஸ்ட் 6 ஆஃப் 18 இயர்ஸ் கண்டினியூ ஸ்டே ஜெகநாதபுரி. ஸோ ரத யாத்திரை இந்த மாதிரி நிறையா அவரை பார்க்குறதுக்கே நிறைய கூட்டம் வருவாங்க ஜெகநாதபுரிக்கும் டெம்பிளுக்கும். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ண எல்லாரும் என்கரேஜ் பண்ணார் சாண்ட் பண்ணுறதுக்கு, டான்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆசி இந்த 39 द्वादशावस्त्रशेषा रहिला नीलाचले प्रेमावस्था शिखाइला आस्वादन चले. Translation: For the remaining 12 years, he stayed in Jagannath Puri. He taught everyone how to taste the transcendental mellow ecstasy of love of Krishna by tasting it himself. Purport by Shri Divine Grace A.C. Bhaktivedanta Swami Swarupa Ki Jai. A person who is advanced in Krishna consciousness always feels separation from Krishna, because such a feeling of separation excels the feeling of meeting Krishna. Sri Chaitanya Mahaprabhu, in his last 12 years of existence within this world at Jagannath Puri, taught people of the world how with the feeling of separation one can develop his dormant of love for Krishna. Such feelings of separation or meeting with Krishna are different stages of love of Godhead.
These feelings develop in time when a person seriously engages in devotional service. The highest stage is called Prema Bhakti, but this stage is attained by executing Sadhana Bhakti. One should not try to elevate himself artificially to the stage of Prema Bhakti without seriously following the regulative principles of Sadhana Bhakti. Prema Bhakti is the stage of relishing, whereas Sadhana Bhakti is the stage of improving in devotional service. Sri Chaitanya Mahaprabhu taught this cult of devotional service in full detail by practical application in his own life. It is said, therefore, Apani Achare, Bhakti Sikaimu Savare. Sri Chaitanya Mahaprabhu is Krishna himself, and in the role of Krishna Bhakti, a devotee of Krishna, he instructed the entire world how to execute devotional service and thus go back to Godhead in due course of time. ஸோ கடைசி 12 வருஷம் என்ன பண்ணுறாரு அவர்? எப்படி கிருஷ்ணனுடைய அந்த அன்பை சுவைக்கலாம் செப்பரேஷனில். ஓகே, விப்ரலம்ப சேவா செப்பரேஷனில் எப்படி கிருஷ்ணருடைய அந்த இதை வந்து சுவைக்கலாம், அன்பை சுவைக்கலாங்கிறது தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, மீட்டிங் ஒரு ப்ளஸர் இருக்கும், செப்பரேஷனில் அந்த ப்ளஸர் தான். ஓகே, ஆன்மீகத்தில் அந்த மாதிரி செப்பரேஷன் இஸ் ஆல்சோ ப்ளஸர். இட்ஸ் நாட் அ விரக சொல்லுவாங்களே, விரக ரசமா விரக தாபமா விரகம் செப்பரேஷன் விப்ரலம்ப சேமா விரகம்னு சொல்லுவாங்க, விரகம். ஆமாம். ஸோ அதனால் பிரிஞ்சிருக்குது, ராமர் சீதை பிரிஞ்சிருந்தா இல்லையா, அது விரகம், விப்ரலம்ப சேவா. நம்ம வந்து அது தெரியாது ஆக்சுவலாக. நம்ம என்ன நினச்சிப்போம்னா, ராமாயணத்தை நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் இல்லையா. ஆனால் அது வந்து சில விதமான ஒரு ஃபீலிங்ஸ்லாம் அது ரொம்ப இதை விட மீட்டிங்கை விட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான். ஓகே, சொல்லுங்கள் மாதாஜி. கரெக்ட் தான், தேங்க்யூ மாதாஜி. ஸோ அதே மாதிரி கடைசி ஒரு 12 வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிவிட்டி யாராலும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டு கீழே விழுந்துருவார் தண்ணிக்குள்ளே, இதுக்கு கிருஷ்ணா இருக்கிறான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் மோதுவார் தூணில், யமுனான்னு சொல்லி கீழே குதிப்பார். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவருடைய பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும், விகாரமான தோற்றம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் எக்ஸ்டசியில். யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு ரூமில் பூட்டி வச்சுருவாங்க, சேர்ந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த சின்ன ஹோல் இருக்குல்ல ரூமில் லாக் பண்ணுறது, அது வெளியே வந்துடுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் கடைசி காலத்தில். ஸோ அவர் கிருஷ்ணரை பார்த்து நிறையா தனியாக பேசுகிறது, கிருஷ்ணரை பார்த்து இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கடைசி ஒரு 12 வருஷம் பண்ணுவார். இது வந்து எக்ஸ்டசியில் பண்ணுறது. இதை ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, இமிட்டேட் பண்ணக்கூடாது. இது வந்து விரக பக்தி, ராகானுக பக்தி, ராகபக்தி நம்ம சாதன பக்தியில் இருக்கும். இப்போ அது என்ன பண்ணக்கூடாது, நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அசியூம் பண்ணக்கூடாது. எனக்கும் கிருஷ்ணருக்கும் இந்த மாதிரி ஒரு பாவம் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் வந்து கிருஷ்ணரை கணவனாக நினைக்கிறேன், இப்படிலாம் நம்ம அசியூம் பண்ண முடியாது. கிருஷ்ணருக்கும் நமக்கு என்ன உறவுனா கிருஷ்ணருடைய சேவகன், அவ்வளோதான். அதுதான் பிரபா சொல்வார், நம்ம ராதாகிருஷ்ணா டிடி இருந்தாலுமே லக்ஷ்மி நாராயண தான் வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லுவார். லக்ஷ்மி நாராயணா வர்ஷிப் பண்ணுறது ஸ்ரீ வைஷ்ணவ வர்ஷிப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் நம்ம வர்ஷிப் பண்ணணும். நம்ம ராதாகிருஷ்ணாவுடைய வர்ஷிப் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம கொடுத்து வைக்கலன்னு சொல்லிடுவார். ஏன்னா நமக்கு இன்னும் அந்த சாதன பக்தியை கிராஸ் பண்ணல நம்ம. ஓகே, அதனால் லக்ஷ்மி நாராயணன் நினச்சி ராதாகிருஷ்ணா வர்ஷிப் பண்ணணும். ஓகே, ராதாகிருஷ்ணா வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். அது வந்து நம்ம வரணும்னா என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய ராசலையிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம லிபரேஷன் ஆனால் தான் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு முன்னால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து அந்த டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ சாதன பக்தி தான் இருக்கும். இந்த ஹையர் ஸ்டேஜ் தான் பிரேம பக்தி. ஓகே, இந்த பிரேம பக்தியில் தான் இந்த மாதிரி டேஸ்ட்லாம் வரும். ஒருத்தரை வந்து இந்த விப்ரலம்ப சேவா இந்த மாதிரிலாம் இந்த டேஸ்ட்லாம் அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ இது படிக்கணும், சாதாரண தான் படிக்கணும். 40-41 ஓகே படிக்கலாம். ராத்திரி திவசே கிருஷ்ண விரஹ ஸ்புரணா उन्मादेर श्रेष्ठ करे प्रलाप वचना Day and night Lord Chaitanya Mahaprabhu felt separation from Krishna. Manifesting symptoms of this separation, he cried, talked with inconsistently like a madman. தொடர்பு இல்லாமல் இன்கன்சிஸ்டண்ட்டாக. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது இப்படியே பேசிட்டு மேன்லாம் இப்போ பைத்தியக்காரன் பேசுவோம், அந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக பேசுறது. ஓகே,
இந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சார். ஓகே, அடுத்தது 41. ஸ்ரீராதாரா பிரலாப ஜெயிச்சே உத்தவ தர்ஷனே. சேமத உன்மாத பிரலாபா கரே ராத்திரி தினே. Srimati Radharani talked inconsistently when she met Uddhava. So also Sri Chaitanya Mahaprabhu realized both day and night such ecstatic talk in the mood of Srimati Radharani. Jai Shri Prabhupada Maharaj. In this connection, one should refer to Srimati Radharani's Soliloquia. After meeting Uddhava in Vrindavana, Sri Chaitanya Mahaprabhu presented a similar picture of such ecstatic imaginary talking, full of jealousy and madness, symptomizing neglect by Krishna. Srimati Radharani, criticizing a bumblebee, talked just a mad woman. Sri Chaitanya Mahaprabhu, in the last days of his pastimes, exhibited all the symptoms of such ecstasy. In this connection, one should refer to the 4th chapter of Adi Leela verses 107 and 108. ஸோ இந்த மாதிரி எப்படி ராதாராணி தன்னுடைய பாவங்கள்லாம் வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறாரு. ஓகே, இதுக்கு தான் அவர் வந்திருக்காரு ஆக்சுவலாக. ஓகே, ராதா கிருஷ்ணிய பிரணயம் ஏகாத்மானோ விபுரா தேஹவேதம் ததாதோ சைதன்யாக்கியம் பிரகடம் சைக்கியமாப்தம் ராதா பாவதி சொலித்தம் நாமி கிருஷ்ண ஸ்வரூபம். ஸோ அவருடைய இதுவே தான், 2 பேர் ஒரே அர்த்தம் தான், ராதா கிருஷ்ணா. இப்போ வந்து வேறாயி அந்த இன்பத்தை சுவைக்கணும்னு சொல்லி வேறாகி இருக்காங்க. திருப்பி ராதாவுடைய அந்த அன்பை சுவைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒன்றாறாங்க. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, அதனால ராதாராணி எப்படி அந்த திருப்பி கிருஷ்ணர் வந்து ரொம்ப நாள் தான் வரமாட்டாங்க. அப்போ உத்தவாவா வந்து மெசேஜ் கோபிகளுக்கு எழுதி கொடுத்துருவார், கடிதம் எழுதி கொடுப்பார் கிருஷ்ணர். அந்த லெட்டரை வந்து உத்தவா கொண்டு போவார். உத்தவா வந்தவுடனே உத்தவாவுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே இருக்காது. அதே மாதிரி அப்படியே அதே டிரான்செண்டல் பியூட்டி, அந்த ஆன்மீகத்தில் உள்ள கருப்பு கலர், நம்ம கருப்பு கிடையாது. ஓகே, ஆன்மீகமான அந்த கலர், கருமேக கலர், அதே மாதிரி நீளமான கை, அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். எச்சம் ரெமரன்ஸ் தான் போட்டிருப்பார் இல்லையா, அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் அவரும் போட்டிருப்பார். இது மாதிரி அவர் என்னென்ன பண்ணாலும் அதே மாதிரி எல்லாம் டிட்டோவாக இருக்கும். உடனே என்ன கோபியில் நினைப்பாங்கன்னா, கிருஷ்ணர் தான் வந்துட்டார், கிருஷ்ணா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. ராதாராணிலேருந்து எல்லாருமே தூரத்துக்கு பார்க்க கிருஷ்ண மாதிரி தான் தெரியும். இப்போ நேராக யசோதாமா வீட்டுக்கு போயிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்த போவார். ஓகே, அதே மாதிரி கோபிகளுக்கும் வந்து இந்த மாதிரி சமாதானப்படுத்தும் போது இப்போ ராதாராணி வந்து இந்த மாதிரி பம்பிள் பீட்டை பேசுவாங்க, நண்டு வண்டுகிட்ட பேசுவாங்க. அந்த வண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு வர மாதிரியும் அந்த வண்டை திட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த உத்தவாட்டை வந்து பேசும்போது இன்கன்சிஸ்டண்டாக பேசுவாங்க. இதே மாதிரி பாவத்தில் சைத்தன்ய மகாபிரபு பேசலாம். ஓகே, அப்போ அந்த குருச்சேத்திரம் அதெல்லாம் முடியல, அப்போ கூட ராதாராணிலாம் பண்ணுவாங்க இல்லையா, கிருஷ்ணா மீட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதான் ரத யாத்திரை கொண்டாடணும் இல்லையா. அந்த பாவனைகள், இப்போ இங்கே உள்ள பாவனைகள் எல்லாமே என்ன பண்ணுறாரு சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாருன்னா நிகழ்த்தி காட்டுறாரு. ஓகே, ஆனால் இதில் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பௌதிக எக்ஸிஸ்டன்ஸ், மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ், இதை பார்த்து நம்ம பயப்படணும். இதை பார்த்து பயந்தா அதுதான் பக்தன். பிரகலாத் மகாராஜா என்ன பண்ணார், இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்து பயப்படுறாரு. ஐயோ நான் இது பண்ணேன்னா பக்தர்கள் சங்கம் போயிடுமோ, இப்படி நடந்தால் என்னுடைய பக்தர் சங்கம் போயிடுமோ, அஃபென்ஸ் பண்ணிடணும், இந்த மாதிரி பக்தர்கள் பௌதிக வாசி மத்தியில் இருந்தால் பக்தி போயிடுமோ, இப்படி சொல்லி பயப்படுறாங்க. அந்த வந்து தேவிக்கு பயந்த மாதிரி, தேவிக்கு எப்படி பயப்படுவாங்க, ஐயோ கம்சன் கொன்றுவானோன்னு சொல்லி பயப்படுவாங்க இல்லையா. தேட்ஸ் அ ஃபியர் அபவுட் கம்சா. கம்சா யார், பௌதிகத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு அரக்கன். ஸோ இப்போ பௌதிக லோகத்தில் எப்படி இருக்காங்க, எல்லாம் அரக்கர்களாக தான் இருக்காங்க இல்லையா. அப்போ என்ன நினைக்கிறோம், ஐயோ நம்ம இங்கே போய் பழகணும்னா இந்த மாதிரி அசோசியல் இருந்தால் நமக்கு பக்தி போயிடுமான்னு சொல்லி பயப்படுறோம்ல. அதுதான் கரெக்டாக. அப்படி இருந்தால் தான் அங்கே அந்த சத்கர்ப அசுரர்கள் வந்து போவாங்களாம். சத்கர்ப அசுரர்கள் யார், தேவிக வயத்தில் வந்து கிருஷ்ணவர்மனால்
6 குழந்தைகளை பிறந்து 6 குழந்தைகளை கம்சன் கொல்லுவான் இல்லையா? இதுதான் சத்கர்ப்ப அசுரர்கள். சத்கர்ப்ப அசுரர்கள் யாருன்னா காமக்ரோத லோபா மோக மதம் ஆச்சரியம். ஓகே, இந்த சத்கர்ப்ப அசுரர்கள் வந்து செத்த பிறகு தான் கிருஷ்ணன் வராது. யார் ஒருத்தர் இந்த பௌதிகத்தை பார்த்து பயப்படுறாங்களோ, ஐயோ நான் வீரன்டா எதுக்கும் பயப்பட மாட்டேன், அப்படி கிடையாது. பக்தர்கள்லாம் பயமே இருக்காது, ஃபியர்லெஸ். அதாவது பக்தர்கள் பியூட்டி விட்டு என்ன பண்ணுறாங்க, பௌதிக பார்த்து பயப்படுவாங்க. எதுவுமே டெத்தை பார்த்து பயம் கிடையாது. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து பயம். ஏன்னா அந்த சாதாரண மனுஷன் என்ன பண்ணுறான், பௌதிகம்தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி சங்கம் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஓகே, ஸோ இதை பார்த்து யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சத்கர்ப்ப அசுரர்கள் வந்து என்னவாங்க, செத்து போவாங்க. அப்போ தான் வந்து பக்தி வந்து நமக்குள்ள உருவாகும். ஓகே, அப்புறம் தான் நம்ம இந்த பாவங்கள்லாம் இது பண்ண முடியும். ஏன்னா ஸ்டெப்பாக போகுதுல்ல. அதோ ஸ்ரத்தா சாது சங்கா அனத்திருவத்தி பஜனக்கிரியா அனத்திருவத்தி நிஷ்டா ருஷி ஆசக்தி பாவா பிரேமா. கரெக்டா? இந்த ஸ்டேஜெலாம் ஒரு ஸ்டேஜ் தான் வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அனர்த்த நிவர்த்தியில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? நிதிசேஷமாக அனர்த்த நிவர்த்தி அதுக்கிற ஸ்டேஜ். இந்த அனர்த்த நிவர்த்தி கடைசி வரை நடக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாகி டெய்லி ஸ்ரீமத் பாகவதம் படிக்க ஸ்ரீமத் பாகவதம் கேட்க நம்மளுடைய நம்பிக்கை அதிகமாகி அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்துடும். அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து ருச்சி வந்து அதுக்கடுத்து பாவங்கள் வரும். ஓகே, கிருஷ்ணனை பார்த்து அதுக்கடுத்து பிரேமம். ஓகே, இதெல்லாம் வந்து பிரேமையில் நிகழ்த்திய பாஸ்ட் டைம்ஸ் இதெல்லாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதான் கேட்கலாம். நம்ம வந்து எதோட முடிச்சிருக்கோம்? 41 முடிச்சிருக்கோம் இல்லையா? 13 போய் 42 பார்க்கணும் அடுத்து. ஹரே கிருஷ்ணா. கேள்வி இருக்கான்? ஓகே, பாயிண்ட்ஸ் போயிடலாமா? ஈஸ்வரி மாதா சொல்லுங்க பாயிண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மங்களமான பால்குட மாதத்தில் பௌர்ணமியை கீர்த்தனத்துடன் அவதரித்தார் சைத்தன்யா மகாபிரபு. ஹரிஹரி என்று கங்கையில் நீராடி உள்ளவங்க சைத்தன்யா மகாபிரபு அவதரித்தார். எல்லா பருவத்திலுமே சைத்தன்யா பிரபு மக்களை ஹரே கிருஷ்ணா திருநாமத்தை உத்தரிக்க சொன்னார். கரெக்ட் மாதாஜி, வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆசிரியர் பாயிண்ட்ஸ் இருக்கா? யோசிக்கிறியா? ஓகே, இப்படி தான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு தன்னோட கடைசி 24 வருடங்கள்ல முதல் 6 வருடம் வந்து ஆடி பாடி கழித்தாரு. அதுக்கப்புறம் 6 வருடங்கள் இந்தியா முழுவதும் கிருஷ்ண பிரேமையை வளர்த்தாரு பிரபுஜி. கடைசி 12 வருஷம் ஜெகநாதபுரியிலேயே கிருஷ்ண பிரேமை வெளிப்படுத்தினார், அங்கேயே இருந்தார். ஓகே, மொத்தம் 24 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 6 வருஷம் இந்தியா ஃபுல்லாக டூர் அடித்தார். கேம்ப் கமெரின், பெங்கால், பிருந்தாவன் எல்லாரும் போனார். ஓகே, அதுக்கு அடுத்து 18 வருஷம் இருக்கு இல்லையா? அதில் 6 வருஷம் ஜெகநாதபுரியில் ஆடி பாடி பண்ணார். இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணார், அதே ஜெகநாதபுரியிலே பண்ணார். மிச்சம் கடைசி 12 வருஷம் வந்து கிருஷ்ண பிரேமையை ஃபுல்லாக வளர்த்தார். கரெக்ட், கடைசி 12 வருஷம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சதா பாயிண்ட்ஸ் எது பிரபா சொன்னாங்க தெரியுமா, அந்த பர்சன்ஸ் அவர் சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லாமே வந்து அந்த சான்ஸ்கிரிட் கிராமர் வளர்க்கறதுக்கு வந்து அந்த யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதில் பிரபா வந்து என்ன சொல்றாங்க, அந்த பாயிண்ட்ல a person explains anything that is not Krishna, he simply wastes his time laboring hard without fulfilling the aim of his life. His teaching is like braying of an ass. Braying of an ass. Correct. எப்படி கத்துதோ, அதாவது கழுதை எப்படி கத்துதோ அந்த மாதிரி கரெக்ட். வித்வுட் கிருஷ்ணா நம்ம பண்ணக்கூடிய எந்த காரியங்களும் வந்து வேஸ்ட் தான். இதே இது பாகவத ஸ்லோகம் இருக்குல்ல, தர்மஸ்வர்ஷிதா வம்சாம் விசேக்ஷண கதாசியா ந உற்பத்தி எது சமையே கேளும். எவ்வளோ வேலை பார்த்தாலுமே அவர் வந்து இப்போ பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருக்கலாம், பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருக்கலாம், பெர்ஃபெக்ட் குடும்ப தலைவனாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து இவ்வளோ பண்ணியுமே வாசுதேவனை பற்றி கேட்குன்ற அந்த ருச்சி வரலைன்னா அவர் பண்ண ஆக்டிவிட்டிலாம் செம ஏவி கேளும், வேஸ்ட் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரோஜா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு நவத்வீப பகுதியில கீர்த்தனம் செஞ்சப்ப கூட எல்லாருமே கேக்குறாங்க, மூவுலகையும் எப்படி கிருஷ்ண பிரேமையில மூழ்கடிச்சாருன்னு கேக்குறாங்க. அப்போ வந்து சொல்றாரு, அவர் வந்து சாட்சாத் கிருஷ்ணர் தான். அதனாலதான் ஒட்டுமொத்த பிரபஞ்ச படைப்பையும் அவர் வந்து இயங்க வைப்பதுல ஆரம்பிச்சது. இந்த மாதிரி அவர் 500 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிச்சது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட கண்டினியூஷன்ல இந்த இஸ்கான் தொடர்ச்சியும் அப்படியே ஆரம்பிச்சு இது கண்டினியூவா பிரபஞ்சம் முழுவதும் பரவிடும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ண பக்தி இயக்கம் ஃபுல்லா பரவி
கிருஷ்ண பிரேமையின் கடல்ல எல்லாருமே ஐக்கியம் ஆயிடுவாங்க அப்படின்னு அவ்வளவு அழகா அத இஸ்கான் அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு சாதனா பக்தியினுடைய ஒழுக்க நெறியின் முறைகளை பின்பற்றணும். அப்படி பின்பற்றாம பிரேம பக்தியின் நிலைக்கு போக முடியாது. பிரேம பக்தியின் என்பது பகவான் கிருஷ்ணரை உணர்ந்து அனுபவிக்க கூடியது. சாதனா பக்தி நம்ம பக்தி தொண்டை பயிற்சி செய்யற நிலை. சைதன்ய மகாபிரபுவே என்ன பண்றாரு, பக்தி தொண்டின் இந்த வழிமுறைகளை தம் வாழ்க்கையையும் கடைபிடிச்சாரு. அதனால என்ன சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் கிருஷ்ணர் தான். அவர் ராதாராணியின் மனோபாவத்துல கிருஷ்ணரின் கதாபாத்திரத்தை ஏற்று இருந்தார். இந்த பக்தி தொண்டை எப்படி எல்லாரும் பின்பற்றணும், இதை பின்பற்றி எவ்வாறு முழுமுதல் கடவுளின் திருநாட்டிற்கு செல்லணும்ன்று உலக மக்களுக்குமே ஒரு உபதேசித்தார். நன்றி மலை. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மலைவாச பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொருவரும் பகவான் திருநாமத்தினை ஹரி ஹரின்னு உச்சரித்து கொண்டிருந்தப்போ இதனை தொடர்ந்து பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், சொல்லணும் நீங்கள். ஓகே, இந்த 9 தீவு நான் ஒரு எல்லாருக்கும் யாருக்கு டவுட் இருக்கா? 9 தீவு எல்லாருக்கும் தெரியுமா என்னென்ன தீவுன்னு? டவுட் எது இருக்கா? இல்ல மறந்துட்டீங்க. சரி சரி, மகாராஷ்டிரம் சொல்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. சுலந்தா, நோடத்ருமா, சாந்த்ருமா, அந்தியா, ரிது, கோலபதா, ஜானு, ருத்ரா, அந்தர்தீப் யோகபீதா, ஆத்மநிவேத மாயாபுருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே, அது கோலபதா இல்லை, கோலதீப் தான். ஓகே, ரித்துதீப், கோலதீப். ஸோ அந்தர்தீப் எதை குறிக்கிறது? ஆத்மநிவேதன். ஓகே, செவந்த தீப் செவனம், கீர்த்தனம் கோதோதீப், மத்தியதீப் ஸ்மரணம், கோலதீப் பாதசேவனம். பாதசேவனம் நான் வச்சுக்கலாம் ஈஸியாக. விஷ்ணுபிரியா மாதாஜி எப்போயுமே சேவ் பண்ணிட்டே இருப்பாங்க. யாருக்கு? சைதன்ய மகாபிரபு. ஓகே, இப்போ அது கோலதீப் பாதசேவனம். ஓகே, செவந்த தீப் சரவணா, கோதோதீப் கீர்த்தனம். இது நான் வச்சுக்கலாம். ஜானதீப், ஜானதீப் கரெக்டாக. மத்தியதீப் ஸ்மரன். ஓகே, செவந்தீப், கோதரதீப், மத்தியதீப். அதுக்கடுத்து கோலதீப் பாதசேவனம். ஜானதீப் வந்தனம். ஓகே, அதுக்கடுத்து மோதிரதீப். மோதிரதீப் மாதாஜி, மோதிரதீப் தாசியா சேவகம். ரித்துதீப் அர்ச்சனம். கரெக்ட் கரெக்ட். ஓகே, சாரி விட்டுட்டேன். ரித்துதீப் அர்ச்சனம். கோலதீப் அடுத்து ருத்திதீப் அர்ச்சனம். அதுக்கடுத்து தான் ஜானதீப் வந்தனம். அர்ச்சனம் வந்தனம், தாசியம் சக்கியம். ரித்திதீப், ஜானதீப், மோதுதீப், ருத்ரதீப். ஓகே, ருத்ரதீப் சக்கியம். கடைசியில் இஸ்கான் அந்த ருத்ரதீப்பில் தான் இருக்கின்றார். ஓகே, அதுக்கடுத்து அந்த தீப். ஸோ ருத்ரதீப் கலர் கொடுத்துருக்காங்க, அதில் கலர் கொடுத்துருக்காங்க. சக்கியம் நான் வச்சுக்கலாம். மோதுதீப் பாதசேவனம், ஜானதீப் வந்தனம், ரித்துதீப் அர்ச்சனம். ரித்திதீப்பில் யார் இருப்பா? அர்ச்சனம். கோலதீப் வராக தேவர் இல்லையா? வராக அவதாரம். கரெக்டா? கோலதீப்ல அர்ச்சனம். கரெக்ட், அர்ச்சனம். அது யாருன்னு கேட்க. ஆக்சுவலாக கோலதீப் வராகர். பிரம்மா அந்த தீப்பில் இருப்பாங்க. அந்த தீப்பில் தவம் பண்ணாங்க பிரம்மா. கோதம தீப்பில் சுரபி. சுரபிங்களா? ஆமாம். அதேமாதிரி மற்ற சுமந்தி தீப்பில் சுமந்தினி பார்வதி, துர்கா மாதாஜி. மோததீப் இவர் முராரி குப்தாவா இல்லை தெரிலண்ணா, அது யாருன்னு தெரில. ஓகே, ருத்ரதீப் சிவன். கரெக்டா? ஜானுதீப் ஜானுமுனிவர், கங்காவோட அப்பா. கரெக்டா? ரித்திதீப் தான் நமக்கு இன்னும் தெரில. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஆமாம், ருத்ரதீப் சக்கியா. கரெக்டு, ருத்ரதீப்பில் தான் நம்ம இஸ்கானும் இருக்குது. கரெக்டா? ஓகே, நம்ம இது கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ நல்லா இருந்தது கிளாஸு. நாளைக்கு காலையில் ஸ்ரீமத் பகவான் கிளாஸுக்கு யாரெல்லாம் முடியுதோ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற வைஷ்ணவர்கள், ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தர்பயேவ ச பரிதானாம் பவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.